வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. நேற்றைய காணொலியில் சங்கர் சாரின் தாயாருக்கு நடந்த கொடுமைகளை பற்றி பேசியிருந்தோம். மக்கள் ஆதரவையும் தங்களோட இரங்கலையும் தெரிவிச்சிருந்தீங்க. சவுக்கு மீடியா சார்பாகவும் சங்கர் சாரின் சார்பாகவும் மக்கள் எல்லாத்துக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இனிமேல் தொடர்ந்து சவுக்கு மீடியாவில் காணொலிகள் வரும். நீங்கள் முன்னாடி எப்படி ஆதரவு தந்தீங்களோ அதே ஆதரவை இனி வரும் வீடியோக்களுக்கும் நீங்கள் தருவீங்கன்றதை நான் நம்புகிறேன். சங்கர் சாரோட தாயாரின் மரணத்திற்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்த அந்த வீட்டில் மலத்தை கொண்டு வந்து ஊற்றின அந்த சம்பவத்தை மீண்டும் மக்கள்கிட்ட நினைவு கூற நான் விரும்புகிறேன். அதை மக்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா அந்த சம்பவத்தில் முழுசாக என்ன நடந்துச்சுன்றதே நிறைய பேத்துக்கு தெரியாது. அதை இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். மார்ச் 24, 2025 அன்னைக்கு சார் வழக்கம் போல் சரி மீடியாவுக்கு ஷூட் பண்ணலான்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. அப்பயே சார் பார்க்குறாரு பின்னாடி ஒரு வேன் வருதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா எப்பயும் அந்த சைடு பெரிய பெரிய வாகனங்கள்லாம் உள்ளே வராதான். சரின்னு சொல்லிட்டு அவர் கார் எடுத்து கிளம்பிட்டார். அப்போ அம்மா மட்டும் வீட்டில் தனியாக இருந்திருக்காங்க. இருந்தப்ப யாரோ வீட்டை தட்டிருக்காங்க. அம்மாவும் போய் பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு 20-25 பேர் கொண்ட ஒரு கும்பல். அம்மா பயந்து போயிட்டு சரின்னு சொல்லிட்டு எல்லா கதவையும் மூடுறாங்க. முன்னாடி கதவை மூடிட்டு வரதுக்குள்ளேயும் அவங்க எல்லாரும் அந்த 25 பேருக்கிட்ட அந்த கும்பல் பின்னாடி டோரை உடச்சி உள்ளுக்குள்ளே வந்துடுறாங்க. உள்ளுக்குள்ளே அந்த வேனில் கொண்டு வந்த இந்த மலம் கலந்த கழிவு நீரை கொண்டு சாரோட பெட்டு, கிச்சனு, அவங்க தங்கி இந்த வீடு ஃபுல்லாக ஊற்றி விட்டாங்க. அந்த ஃபுட்டேஜெல்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க. மறுபடியும் கூட நீங்கள் பாருங்கள். சரின்னு சொல்லிட்டு சார் யதார்த்தமாக கால் பண்ணுறாரு அங்கேருந்து. என்னம்மா ஆச்சு, என்னம்மா பண்ணுறீங்கன்ட்டு. அப்போ அந்த ஃபோனை பிடுங்கி கிட்டத்தட்ட அங்கே அந்த 25 பேர் கொண்ட கும்பல் சார் ஃபோனை பிடுங்கி அசிங்கசிங்கமாக வீடியோ காலில் அசிங்கசிங்கமாக சாரியும் திட்டி அந்த வீடியோ நீங்களே பாருங்கள். திட்டினதுக்கு அப்புறம் சார் பயந்துட்டாரு. பயந்து போயிட்டு போலீஸுக்கு கால் பண்ணுறாரு. 40 நிமிஷம் கழிச்சு காவல்துறை வந்திருக்காங்க. ஒன்றும் அடிதடியெல்லாம் பண்ணல. 5 மணி நேரமாக அவங்க வீட்டுக்கு வெளியிலேயே நிற்கிறாங்க. அந்த 25 பேரை கொண்ட கும்பல் எங்கேயும் தப்பிச்செல்லாம் ஓடல. வீட்டு முன்னாடியே நிற்கிறாங்க. அவங்க அம்மா வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க. சார் இந்த மாதிரி அம்மா மட்டும் வீட்டுக்குள்ளே இருக்காங்க சார்னு சொல்லிட்டு சார் கால் பண்ணி போலீஸுக்கு சொல்கிறாரு. சார் வீட்டுக்குள்ளேயே அவங்களை இருக்க சொல்லுங்கள் சார், நாங்கள் வந்துடுறோம் சார், எதுவும் வேறு ஏதாவது அசம்பாவிதம் நடந்துரு சார், நீங்களும் அங்கே அந்த இடத்துக்கு போகாதீங்க, அவங்க அங்கேயே இருக்கட்டும், நாங்கள் வந்துடுறோன்னு சொல்லிட்டு 40 நிமிஷம் கழிச்சு அவங்களை எதுவுமே பண்ணல அந்த காவல்துறை. அந்த 5 மணி நேரமாக உள்ளுக்குள்ளேயே அவங்க நின்றதில் இந்த இன்ஃபெக்ஷன் ஆகி இன்றைக்கி அம்மா இல்லை. இந்த விஷயம் மக்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். தூய்மை பணியாளர்கள்னு திடீர்னுலாம் போயிட்டு சார் வீட்டுக்குள்ளே போய் ஃபஸ்ட்டு அவங்க தூய்மை பணியாளரே கிடையாது. தூய்மை பணியாளர்கள் மாதிரி வேடமிட்டு வந்த ஒரு கும்பல், செல்வ பிறந்தை அவர்கள் அனுப்பிவிட்ட ஒரு மோசமான ஒரு அரக்கத்தனமான ஒரு கும்பல் உள்ளுக்குள்ளே அந்த கழிவு நீரை ஊற்றுனது. அவங்கெல்லாம் உண்மையான தூய்மை பணியாளர்கள்லாம் கிடையாது. அந்த தூய்மை பணியாளர்கள் அவங்களாலாம் வரல. இது காவல்துறைக்கு தெரியாமலாம் இல்லை. காவல்துறையிட்ட போயிட்டு இந்த மாதிரி தூய்மை பணியாளர்களை அவர் அவதூறாக பேசிட்டாரு, எங்களை காயப்படுத்திட்டாரு, நாங்கள் அவர் வீட்டு முன்னாடி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் இந்த கும்பல் அனுமதி வாங்கியிருக்கு. இந்த காவல்துறையும் அவங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கு. தமிழ்நாட்டில் போராட்டம் நடத்த எல்லா கட்சியும் போயிட்டு காவல் நிலையத்தில் அனுமதி கேட்டால் ஒரு அனுமதியும் கொடுக்க கிடையாது. அதிமுக பல போராட்டங்களுக்கு அனுமதி கேட்டுச்சு. அப்போ அனுமதியே தர கிடையாது. போயிட்டு இந்த கஸ்டடியல் டெத்துக்கு விஜய் அவர்கள் அனுமதி கேட்டார். போனால் போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்துட்டு எவெல்லாம் போகிறான்னா அவனை ஃபுல்லாக வழிமறிச்சுங்கிட்டு அனுப்பி விடுறது. இப்படிப்பட்ட ஒரு காவல்துறை எப்படி ஒரு 25 பேர் கொண்ட கும்பல் அது ஒரு தனிநபர் வீட்டு முன்னாடி போராட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கொடுச்சு அப்படின்றதே இன்ன வரைக்கும் எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் அந்த தாக்குதல் நடத்திட்டு 5 மணி நேரமாக அவங்க வெளியே நிற்கிறாங்க. காவல்துறை வருது, நின்றுட்டு சும்மா பக்கத்துலேயே இருக்காங்க. அப்படியே அவங்கள அழைச்சி போகிறாங்க. அழைச்சிட்டு போய் காவல் நிலையத்துக்கு போகிறாங்க. அப்போ ஒரு காவல்துறை அதிகாரி பேசுகிறாரு, உங்களை அனுப்பிச்சி விட்டதுக்கு என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்றாரு. இப்படி பண்ணிட்டீங்கன்னா எனக்கு புரியல. அப்போது காவல்துறை கூட இருந்து இது எல்லாம் அனுமதிச்சிருக்கு அப்படின்னு தானே நம்ம பொருள். சரி, அதுக்கப்புறமாவது அவங்க மீது நடவடிக்கை எடுத்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. அந்த கும்பல் 25 பேர் கொண்ட கும்பல் சாருக்கு கச்சைவி இருக்குது, அப்புறம் மேமும் சார் இருக்குது, அந்த புகைப்படங்களை ஃபுல்லாக எடுத்து கலர் பிரிண்ட் போட்டு அங்கே உட்காந்து அங்கேயும் அசிங்கசியமாக பேசிட்டு அந்த ரோட்டில் உட்காந்துருக்காங்க. அப்படியே அந்த ஊர்வலமாகவே காவல் நிலையத்துக்கும் போகிறாங்க. காவல் நிலையத்தில் 4 மணி நேரம் இருக்காங்க. அவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கணும்ல, ஒருத்தர் கூட கைது செய்யப்படல. 4 மணி நேரம் கழிச்சு அவங்க பாட்டுக்கு அவங்க வீட்டுக்கு போய் கஞ்சியை குடிச்சிட்டு தூங்கிட்டாங்க. சார் போய் எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொல்லிட்டு சொல்ல, நாங்கள் மேல் இடத்துல கேட்டுட்டு தான் எஃப்ஐஆர் போட முடியும், நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சிஎஸ்ஆர் காப்பி கூட நீங்கள் கொடுக்கல. சரின்னு சொல்லிட்டு சார் ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு, எங்களுக்கு சென்னை மாநகர காவல்துறை மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்படுது.
சரி, அப்படியாவது வழக்கு எஃப்ஐஆர் போட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா எஃப்ஐஆர் போட்டாங்க. 25ஆம் தேதி எஃப்ஐஆர் அவங்களே போட்டு 25ஆம் தேதி நைட்டு கொண்டு போய் அந்த குற்றவாளிகள் இருக்காங்களே அதில் ஒரு 6 பேர்த்த தான் வந்து கொண்டு போய் நீதிமன்றத்தில் ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த எஃப்ஐஆரில் போட்டிருக்க எல்லா செக்ஷனுமே பெயிலபிள் செக்ஷனு நீதிமன்றம் அவங்க எல்லாத்துக்குமே வந்து ரிலீஸ் பண்ணிருச்சு. இந்த ரிலீஸ் பண்ணது, இந்த எஃப்ஐஆர் போட்டது எதுவுமே வந்துட்டு சங்கர் சாருக்கும் தெரியாது, நம்ம அட்வொகேட்டுக்கும் தெரியாது. அவங்க எல்லாருமே வெளியே வந்துட்டாங்க. இது செய்தித்தாளில் படித்து தான் வந்துட்டு தெரியுமா. இப்போ காவல்துறை வந்து எப்படிப்பட்டவங்க அப்படின்றதே எனக்கு உண்மையிலே தெரில. ஒரு கொடூர மனம் படைத்தவர்கள். ஏன்னா திமுக அரசு, இந்த செல்வ பெருந்தகை அவர்கள், இவங்க எல்லாம் சேர்ந்து தான் வந்துட்டு இந்த திட்டமிட்ட ஒரு கேவலமான ஒரு மோசமான ஒரு செயலை செஞ்சுருக்காங்க. நான் ஒரு வேணு சொன்னேன் பாருங்க, அந்த வேணு வந்துட்டு செல்வ பெருந்தகை அவர்களோட ஆதரவாளரான ஒரு கவுன்சிலர் வந்து அந்த வேனை புக் பண்ணி நல்ல மலம் சாக்கடை எல்லாத்தையும் அள்ளி அந்த இதில் அனுப்பி விட்டுச்சிருக்காரு. இந்த காவல்துறை அவங்கள ஒருத்தரை கூட அரெஸ்ட் பண்ணாமல் அட்லீஸ்ட் கூப்பிட்டா விசாரிச்சிருக்கணும்ல. எந்த விசாரணை நடத்தலை. அந்த குற்றவாளிகள்லாம் எங்கே இருக்காங்க தெரியுமா? எல்லாம் சுதந்திரமாக சுற்றிக்கிட்டு முதலமைச்சர் கூடயே போயிட்டு டீ குடிக்கிறாரு அந்த குற்றவாளி. இந்த லட்சணத்தில் இந்த ஆட்சி இருக்குது பார்த்தீங்களா? அதுலேயும் இன்னும் சில குற்றவாளிகள் செல்வ பெருந்தகை அவர்கள் கூட எப்போல்லாம் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரோ அப்போல்லாம் வந்து பின்னாடி நிற்கிறது. ஆனால் கேட்டாங்கன்னா வச்சுக்க, எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை, திட்டமிட்டு அவதூறு பரப்புகிறாங்க அப்படின்றது. ஒருவேளை செல்வ பெருந்தகை அவர்கள் தான் இது காரணம் சொல்லிட்டு பேசுனா பிசிஆர் ஆக்ட். இது எந்த மாதிரியான ஒரு அணுகுமுறைன்றதே எனக்கு தெரில. உண்மையிலே வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ அம்மா இறந்துட்டாங்க. இந்த வழக்கில் இதுக்கு மேலே என்ன தெரியுமா நடக்கும்? அம்மா மட்டும்தான் அந்த வீட்டில் இருந்தாங்க, அவங்க மட்டும்தான் நேரடி சாட்சி. அப்போ இவங்களை ஃபுல்லாக அரெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த வழக்கில் வந்துட்டு கடைசியில் ட்ரையல் வரப்போ ஐடென்டிஃபிகேஷன் பரேட் நடக்கும். அம்மாவே இல்லையே, அம்மா தான் இறந்துட்டாங்களே, அவங்களே இல்லைன்னு சொல்லிட்டு காவல்துறை சொல்லுவாங்க. அந்த வீடியோவில் வந்தது நானே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த குற்றவாளிகள் சொல்லுவாங்க. நீதிமன்றம் ஆமாங்க எவிடன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணும். கேஸ் முடிஞ்சு. அப்போ இது நீதி எங்கே? அம்மா இறந்து போனதோட நீதியும் புதைக்கப்பட்டுருச்சு. திட்டமிட்டு காவல்துறை இன்னைக்கு குற்றவாளிகளை ஃபுல்லாக விடுவிச்சிட்டாங்க. அம்மா இறந்துட்டாங்க, இன்னும் எப்படி நீதி வாங்கி தருவாங்க இந்த காவல்துறை? சென்னை உயர்நீதிமன்றம் 3 மாதத்துக்குள்ளே இந்த வழக்கை விசாரித்து முடியுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. இந்த காவல்துறை இன்ன வரைக்கும் ஒரு விசாரணை கூட நடத்தலை. யாரோ ஒரு ப்ரொடியூசர் வந்து நாங்கள் அடித்து பணம் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு பொய் கேஸ் கொடுத்தாருன்னா எங்களை கூப்பிட்டு விசாரிப்பீங்க. சவுக்கு மீடியாவில் இருக்க எடிட்டர் முதற்கொண்டு டிரைவர் முதற்கொண்டு எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணுவீங்க. கண்ணெதிர மீடியா முன்னாடி ஃபேஸ்புக்கில் லைவ் போடுறாங்க. அவ்வளவு ஆதாரங்கள் இருந்தால் ஒருத்தரை கூட கைது செய்யலை. அப்போ இது முழுக்க திமுக அரசும் இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரான செல்வ பெருந்தகை அவர்களும் இதற்கு பின்னாடி பல அரசியல் புள்ளிகளும் இணைந்து தான் திட்டமிட்டு சங்கசாரோட வீட்டில் மணத்தள்ளி ஊற்றி இப்படியான ஒரு தாக்குதலை அரங்கேற்றினாங்க. இதுதான் வந்து ஒரு முக்கியமான காரணம் அம்மாவோட இறப்புக்கு அப்படின்றது நேற்றே நான் உங்கள்கிட்ட சொன்னேன். இன்னைக்கு அந்த வழக்கு அவ்வளோதான் முடிஞ்சு. இதை மக்கள் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா என்றைக்குமே வந்து மக்கள் வந்துட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எல்லாத்தையும் மறந்துடுறீங்க. நீங்கள் அது வந்து இயல்பு தான், மனிதனுக்கு எல்லாத்துக்குமே இயல்பு தான். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மறந்துடுவோம். மக்கள் இது எல்லாத்தையும் நீங்கள் நினைவில் வச்சு இந்த திமுக அரசை மக்கள் வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்றத நான் உங்கள்கிட்ட கோரிக்கையாக வச்சுக்கிறேன். ஏன்னா பல பொய் வழக்குகளை வந்து எங்கள் மேலே போட்டுட்டு தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் விசாரணை கூப்பிட்றாங்க. நான்லாம் காலை மாலையும் இந்த வீடியோ எடுத்துக்கிற நடுவுலையும் நாங்கள் போய் சைன் போட்டுட்ருக்கோம். உண்மையான குற்றவாளிகளை கைது செய்கிறது கிடையாது. போலி வழக்குகளை போட்டு எவெல்லாம் உண்மையை பேசுகிறானோ அவனை ஃபுல்லாக முடக்கிறது. இதில் காட்டுற ஆர்வத்தை இந்த வழக்கில் ஏன் காட்டல அப்படின்றதே எனக்கு உண்மையிலே தெரியல. நிச்சயமாக ஆட்சி மாற்றம் வரும். இதற்கு உடனடியாக அந்த அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் தண்டிக்கப்படுவாங்க அப்படின்றத நம்புகிறேன். மக்கள் இந்த திமுக என்ற அரக்க கும்பலை மக்கள் வீட்டுக்கு அனுப்பணும். நிச்சயம் அதை செய்வீங்கன்றதை நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.